வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 ஒயர் முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா எல்லோ அண்டு பிளாக் கலர் காம்பினேஷனில் நான் போட்டிருக்கேன். இந்த ஹோல்லாம் பார்த்திங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் வரும் அந்த பேட்டர்ன் இந்த பேஸ்கெட்டு. இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து 2 ஒயர் முறுக்கு ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். போடுறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்கெட்டோட மவுத் போர்ஷன் வந்து முன்னாடி நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது வந்து 2 ஒயர் முறுக்கு ஹேண்டில் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் அழகா. இப்போ வந்து ஒரு சைடு வந்து சென்டர் போர்ஷன் பார்த்து நம்ம வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி போட்டுக்கணும். நான் வந்து ஒரு சைடு அந்த மாதிரி சென்டர் பண்ணி போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடு வந்து இன்னொரு சைடு நம்ம போடுறத வந்து இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து சென்டர் நாட்டு ஒரு சைடு எப்படி போட்டோமோ அதே போர்ஷனில் சென்டர் நாட் செலக்ட் பண்ணிவிட்டு உள் ஒயர் வந்து 3 ஒயரு 4 ஃபீட்டில் நான் கட் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போ எல்லோ அண்டு பிளாக் கலர் காம்பினேஷன்லேயும் போடலாம். நான் வந்து ஒரே கலரில் போடுறேன், பிளாக் கலரில் மட்டும் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் 4 ஃபீட்டு 3 ஒயர் எடுத்திருக்கேன். அந்தளவு திக்னஸ் இந்த கூடைக்கு ஹேண்டில் போதும். அதனால் 4 ஃபீட்டில் 3 ஒயர் கட் பண்ணிக்கணும். அது வந்து உள் ஒயரு. அதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வெளி ஒயரோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து போட போட அப்படியே உருவிட்டே வந்துடலாம். இல்லை அப்படின்னா ஒரு நூல் ஏதாவது வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து 8 ஃபீட்டில் 2 ஒயரு. இது வந்து வெளி ஒயரு. அதையும் இந்த மாதிரி உள்ள எந்த நாட்டில் போடுறோமோ அந்த நாட்டில் உள்ளே கொடுத்து இந்த மாதிரி வெளியில் வாங்கி கரெக்டாக ஈவனாக நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் ஒயரை. பாருங்கள், உள் ஒயர் வந்து 3 ஒயரு 4 ஃபீட்டில் எடுத்திருக்கு. வெளி ஒயர் வந்து 8 ஃபீட்டு 2 ஒயரு எடுத்து இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கணும் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஈவனாக எல்லா டிப்ஸும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வச்சு சென்டரில் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு உள் ஒயர் இருக்குல்ல, அதை வந்து கீழே நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கணும். மேல் ஒயர் வெளி ஒயரை வந்து 2 ஒயர் எடுத்து இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கணும். அதுக்கு மேலே இருக்கிற ஒயரை வந்து மேலே கீழே இருக்கிற மாதிரி வச்சு இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கணும். அதாவது ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயரு கீழே, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற மாதிரி இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஒயரு இன்ட்டு ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே 2 ஒயரை வந்து மேலே கீழே இருக்கிற மாதிரி இன்ட்டு ஷேப்பில் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடு 2 ஒயருக்கு ஊட விட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு திருப்பி கொண்டு வரணும். அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு இருக்கிற 2 ஒயருக்கு ஊட விட்டு ரைட் சைடு கொண்டு வந்துடணும். இதுதான் பேட்டர்னோட இது ஹேண்டிலோட பேட்டர்ன். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்கிற மேல் ஒயரை ரைட் சைடு கொண்டாந்து 2 ஒயருக்கு கூட கொடுத்து இந்த சைடு கொண்டு வந்துடணும் திருப்பி லெஃப்ட் சைடு. அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு 2 ஒயருக்கு கூட கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து லைனாக போட்டுகிட்டே வரணும். இதுதான் அந்த நாட்டோட பேட்டர்ன், முறுக்கு ஹேண்டிலோட பேட்டர்ன். இப்படியே கண்டினியூஸாக போடணும். அதே மாதிரி ஒரு 5 நாட்டு போட்டதுக்கப்புறம் 4 ஒயரையும் இழுத்து டைட் பண்ணிக்கணும். அப்புறமா அந்த நாட்டையும் டைட் பண்ணிக்கணும். 5 நாட்டு போட்டதுக்கப்புறம் ஒயரை டைட் பண்ணணும், அப்புறம் நாட்டையும் டைட் பண்ணணும். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து பண்ணிகிட்டே வரணும். வெளி ஒயர் வந்து உள் ஒயரோட மிக்ஸ் ஆகாமல் கரெக்டாக கவனமாக பார்த்து போடணும். அப்படியே கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே வரணும். கூடையோட மவுத் பார்ட் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அகென்ஸ்டாக இருக்கிற மாதிரி வச்சா வெளி சைடு ஹேண்டில் பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சிட்டோன்னா வெளிப்பக்கம் ஹேண்டில் வந்து பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும் ரவுண்டாக. ஃபஸ்ட்டு ஹேண்டில் எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சும் மெஷர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அளவு மேலே வச்சு பார்த்து கூட நம்ம மெஷர் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம சொருகிறதுக்கு ஒயர் எந்த அளவுக்கு தேவையோ அது வரைக்கும் விடுற வரைக்கும் நம்ம பின்னிட்டே வரணும். கண்டினியூஸாக நம்ம பின்னிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஹேண்டில் எந்த அளவுக்கு லென்த்து போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு பார்த்துக்கணும். பின்னல் வந்து ஈவனாக வர மாதிரி கரெக்டாக பார்த்து போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஹேண்டில் எந்த இடத்துல சென்டர் போர்ஷன் பார்த்து போட்டிருக்கோமோ அதே மாதிரி அடுத்த சைடும் சென்டர் போர்ஷன் பார்த்து நம்ம வந்து ஹேண்டில் போடணும். சென்ட்ரல் போர்ஷன் பார்க்குறது வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கூடையோட எத்தனை நாட்டு விடுறோமோ ஃபஸ்ட்டு ஹேண்டலுக்கு அதே மாதிரி இன்னொரு சைடும் எந்த அளவுக்கு நாட்டு விடணுமோ விட்டு சென்டர் போர்ஷன் நாமளே செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ரைட் சைடு 4 நாட்டு விட்டுருக்கோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு 4 நாட்டு விட்டோம்னா நம்மளுக்கு ஈவனாக சென்டர் போர்ஷன் கிடைக்கும். அதில் எந்த நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு ஹேண்டலுக்கும் கரெக்டாக பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர் போர்ஷன் ஹேண்டில் கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணோன்னா தான் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இப்படியே கண்டினியூஸாக நாட்டு போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஹேண்டிலோட லென்த்து வரைக்கும் கரெக்டாக நம்ம போடணும். அதே சமயம் நம்ம வந்து உள்ள ஹேண்டில் சொருகிறதுக்கு எந்த அளவுக்கு ஒயர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கணும். விடுறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹேண்டில் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஒயரை ஹேண்டில் சுற்றி நம்ம நாட்டு மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டு தான் நம்ம முடிக்கணும். அப்படி முடிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டாச்சு. இன்னும் பாதி போடணும். மாதிரி கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டுகிட்டே வரணும். அஞ்சு நாட்டு போட்டதுக்கப்புறம் ஒயரையும் நாட்டையும் டைட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈவனாக வரும் கைப்பிடி. இப்போ ஒரு 5 நாட்டுக்கு நம்ம டைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 5 நாட்டுக்கு டைட் பண்ணாமல் விட்டோம்னா அந்த இடத்துல பார்க்க ஷேப் நல்லா இருக்காது. ஒவ்வொரு 5 நாட்டுக்கும் இடையில ஒயரையும் நாட்டையும் டைட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த ஷேப் வந்து ஈவனாக நீட்டாக இருக்காது. அதனால் கவனமாக பார்த்து ஒயரையும் டைட் பண்ணணும், நாட்டையும் டைட் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவாக கரெக்டாக டைட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரே ஷேப்பில் வரும். இந்த ஹேண்டில் பார்க்க நல்லா அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும்.
ஃபஸ்ட்டு ஹேண்டிலோட அளவுக்கு நம்ம வந்து வச்சு பார்த்துக்கணும். நான் வந்து ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில், ஃபுல் ஹேண்டிலும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஹேண்டில் வந்து விரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் 2 சைடும். அதனால் அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 3/4 அடியில் பிளாக் கலரில் ஒயர் வந்து நம்ம துண்டு ஒயர் கட் பண்ணி மேலே வராமல் இருக்கிறதுக்காக பேஸ்கெட்டோட ஃபஸ்ட் லைனுக்கு அடுத்த லைனு, அந்த லைனில் வந்து நம்ம வந்து இந்த ஒயரை கோர்த்து ஹேண்டிலில் மேல் பக்கம் அந்த விரியாமல் இருக்கிறதுக்காக நாம் வந்து ஒரு 2 நாட்டு அந்த ஒயரை 2 சுற்றி 2 நாட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக நம்ம வந்து சொருகி விட்டுறணும். அது சொருக முடியலன்னா இந்த மாதிரி ஷார்ப்பன் பண்ணிக்கணும் ஆரோ மார்க் ஷேப்பில். இப்போ சொருகிட்டு 2 நாட்டு 2 டைம் சொருகிட்டு 2 நாட்டு டைட்டாக போட்டுட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை உள்ளே சொருகிட்டு உள்ளே பிசுறு இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி 2 ஹேண்டிலுக்கும், ஒரு ஹேண்டிலுக்கு 2 சைடு, 2 ஹேண்டில் அந்த ஹேண்டிலோட அட்டாச்மெண்ட் சைடில் வந்து 2 சைடுமே இந்த மாதிரி துண்டு ஒயர் கட் பண்ணி மேலே வந்து கூடையோட பேஸ்கெட்டில், அந்த பேஸ்கெட்டோட மேலே 2வது லைனில் இந்த மாதிரி போட்டோன்னா வந்து ஹேண்டில் வந்து விரியாது. இந்த மாதிரி துண்டு ஒயர் வந்து 4 ஒயர் கட் பண்ணணும் 2 ஹேண்டிலுக்கு. ஒரு ஹேண்டிலுக்கு 2 ஒயரு, அதே மாதிரி 2 ஹேண்டிலுக்கு 4 ஒயர் கட்.
ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்தால் 3 நாட்டு கூட போடுங்க, போட்டால் இன்னும் நல்லா டைட்டாக இருக்கும். ஹேண்டில் வந்து 2-3 டைம் ஒயர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சுற்றிட்டு 2-3 நாட்டு நல்லா டைட்டாக போட்டுட்டு இழுத்து பிடிச்சி வந்து உள்ளே இருக்கிற நாட்டிலலாம் நல்லா சொருகி விட்டுறணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிட்டோன்னா இன்னும் நல்லா நீட்டாக ஒரு 6 நாட்டில் சொருகிற அளவுக்கு சொருகி விடுங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராது. 5 நாட்டு 6 இல்லைன்னா 7 நாட்டு அந்தளவுக்கு நம்ம சொருகி விட்டுறணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் எந்த டைரெக்ஷனில் போகுதோ நம்ம ஒயர் வந்து எந்த நாட்டு மேலே ஈவனாக இருக்கோ அந்த நாட்டில் அப்படியே அந்த டைரெக்ஷன்லேயே சொருகி விட்டுறணும். ஒரு 6 நாட்டு சொருகுனா கிரிப்பாகவும் இருக்கும், நல்லா டைட்டாகவும் இருக்கும், பிரிஞ்சு வராது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உள்ளே தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக சொருகிருங்க. பாருங்க இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி பண்ணிட்டா ஹேண்டில் வந்து விரியாது, விரிஞ்சும் வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பிளாக் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் நீங்களும் போடுங்க. பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த பேஸ்கெட்டு. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா அழகாகவும் இருக்குது பார்க்க. இது பேஸு பாருங்கள். சைடில் பாருங்கள், மேலே 3 லைனு கீழே 3 லைனு வந்து மிக்ஸ்டு நாட்டு போட்டிருக்கேன் இந்த பேஸ்கெட்டுக்கு. உள்ளே நல்லா ஸ்பேசியஸாக அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நீட்டாக உள்ளே சொருகிட்டு உங்கள் கூடைக்கும் இதே மாதிரி போடுங்க ஹேண்டில். நாட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே அந்த ஹோல் வந்து ஹெக்ஸாகன் ஷேப்பில் வந்திருக்கு. இது ஒரே கலர் ஒயரில் போட்டால் இன்னும் நல்லா அழகாக இருக்கும். நான் வந்து பிளாக் அண்ட் எல்லோவில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்க, இது வந்து ஒரு சிங்கிள் லைன் வரும், அதுக்கு மேலே 2 நாட்டு பிடிச்சு போட்டிருக்கு.